ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது தேர்டு சம். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 Z2 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணால் அதோட இன்வெர்ஸ் என்ன, அதே மாதிரி டிவைட் பண்ணால் அதோட இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ரைட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிடலாம். Z1 அப்படிங்கிறோட வேல்யூ வந்து என்னது 2 - i Z1ங்கிறது, அதே மாதிரி Z2ங்கிறது 4 + 3i. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாருங்கள், இந்த 2 எடுத்துகிட்டு போய் -4 கூடயும் 3 கூடயும் மல்டிபிள் பண்ண என்னது -8 + 6i. அதே மாதிரி இது கூட மல்டிபிள் பண்ணால் -× +4i. இதுதான் மல்டிபிள் பண்ண என்னது -3i². அப்போது i² வேல்யூ என்னது -1. சரியா? அப்போ என்ன ஆகும், -× என்னது ப்ளஸ். இப்போ -8 + 3 என்னது -5. அதே மாதிரி இந்த 10 எப்படி வந்ததுன்னா 6i + 4i வந்து 10i. அவ்வளோதான் Z1 Z2. இதோட இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி மேலே இன்வெர்ஸ் சிம்பிள் போட்டால் முடிஞ்சு. இன்வெர்ஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1/, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே டினாமினேட்டர் எழுதிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோடவே ஆன்சர் முடிஞ்சுது. பட் நாம் அவங்க ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு சொல்லி எப்பவுமே நினைப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மேலேயும் கீழேயும் காஞ்சிகேட், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட காஞ்சிகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்குவோம். ஸோ கீழே என்ன இருக்குது, -5 + 10i இருக்குது. ஸோ அதோட காஞ்சிகேட் எடுத்தால் -5 + 10i. ஸோ மேலே கீழே மல்டிபிள் பண்ணி வச்சு கீழே நீங்கள் கண்ணை மூடிட்டு 5² + 10² போட்டுடலாம். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அது -× ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே 5 × 5 25, 10 × 10 100 கீழே போட்டாச்சு. ஸோ மேலே அப்படியே 1ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால அது அப்படியே தான் வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கீழே என்னது 125 ஆகிடும். ஏன்னா 100 + 25 125. இதுலேருந்து காமனாக -5 வெளியே எடுத்துருங்க. இதை அடித்தா என்ன வரும், 1 5 are 5, 25 டைம்ஸ் வரும். நான் 5ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தாங்க இதோடைய ஆன்சர். பாருங்கள், இந்த -5 காமனாக எடுத்துகிட்டு 125 இதையும் அடித்தா -1/25 1 + 2i. தட்ஸ் ஆல். இதோட ஆன்சர் முடிஞ்சு. இது மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி டிவிஷனில் பாருங்கள், அதே Z1 Z2 கிவன் எழுதியாச்சு. ஸோ இன்வெர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஹோல் இன்வெர்ஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே டிவிஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னா 1/n போட்டாச்சா. ஸோ நம்ம அங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே நியூமரேட்டரில் 1 மட்டும்தான் இருந்தது. ரைட். பாருங்கள், இங்கே 2 - i -4 + 3i. ஸோ இன்வெர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இங்கே இதோட காஞ்சிகேட் வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது, -2 - i இருக்குது. அதோட காஞ்சிகேட் வந்து 2 + i. ஸோ மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ கீழே என்ன இருக்குது, கீழே பாருங்கள் 2 - iன்னு இருக்குது, இங்கே 2 + iன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம், 2² + 1² எழுதிடலாம். அது என்னது 5ன்னு ஆயிரும். இங்கே மேலே ஜஸ்ட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், அழிச்சிடலாம். பாருங்கள், நார்மலாக மல்டிப்ளிகேஷன் இதையும் மல்டிபிள் பண்ணால் என்னது 8 - 8, இது -4. அதே மாதிரி இதே மாதிரி 6, இதை மல்டிபிள் பண்ணால் i² வரும் இந்த டேர்மில். அவ்வளோதான். i² வேல்யூ என்னது -1. சப்ஸ்டியூட் பண்ணால் -8, இங்கே -3. ஸோ என்னது -11. இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்னது 2iன்னு வரும். அவ்வளோதான். -11 + 2i / 5. தட்ஸ் ஆல். இதோட இந்த தேர்டு சம் முடிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம்.